சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாயராம். என் அன்பு குழந்தையே, உன் துணை செய்த காரியத்தையும் உன் துணையிடம் ஒருவர் நாக்கை பிடுங்கும் அளவு கேட்ட கேள்வியையும் உன்னிடத்தில் கூற வந்திருக்கின்றேன். எக்காரணத்தை கொண்டும் பாதையில் விட்டுவிட்டு செல்லாதே குழந்தையே. என்னுடைய வாக்கை நீ முழுமையாக கேட்காமல் எப்பொழுதும் பாதையில் செல்வதால் தான் நடப்பது தெரியாமல் குழப்பத்திலிருந்து வருகிறாய். அந்த குழப்பம் இதில் உனக்கு இருக்கக்கூடாது. அப்போதுதான் உன் வாழ்க்கைக்கான சரியான முடிவை நீ எடுப்பாய் என்று இந்த நேரத்தில் நான் சத்தியம் செய்து சொல்லிக் கொள்கின்றேன். நீதான் உறவு என்று உன்னை உயிருக்கு உயிராக நேசிக்கும் ஒரு உறவு இன்று உன்னிடத்தில் மனம் திறந்து பேசி தன் அன்பை வெளிக்காட்டி தன் அன்புக்கு அங்கீகாரம் பெற்று உன்னோடு எப்போது வாழ்வது என்று ஆனது. தினமும் உன்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றது ஒரு உறவு. நீ என்ன செய்கிறாய், எங்கு செல்கிறாய், யாரிடம் பேசுகிறாய், எப்படி வாழ்கிறாய், எப்போது அழுகிறாய், எப்போது சிரிக்கிறாய் என்று அணு அணுவாய் உன்னை ரசித்து கொண்டிருக்கும் அந்த உறவை உன்னுடைய வாழ்க்கை துணை உன்னை விட்டு பிரிந்த ஒரு துணை என்ன சொன்னா தெரியுமா? உன் வாழ்க்கையில் தலையிடக்கூடாது என்றும் உன்னிடம் பேசக்கூடாது என்றும் உன்னை திரும்பி கூட பார்க்க கூடாது என்றும் அவள் வாழ்வில் இந்த ஜென்மத்தில் சந்தோஷம் என்பது இருக்கக்கூடாது. அதை நீ அவளுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் உன் வாழ்க்கையை அழிக்கக்கூட நான் தயாராக இருக்கிறேன் என்று மிரட்டி பார்த்தார். அதற்கு அந்த உறவு சொன்ன கேள்வியை நாக்கை பிடுங்கும் அளவிற்கு உன் வாழ்க்கை துணையை பார்த்து கேட்ட கேள்வியை கேள். மனம் குளிர்ந்து சிரிப்பாய். சாயப்பா என்று தானே குமுறலோடு என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறாய். அந்த உறவு உன் வாழ்க்கை துணையை பார்த்து கேட்ட கேள்வி, அவளை நீ சந்தோஷமாக வைத்திருக்க உன்னால் முடியவில்லை. விட்டு பிரிந்து இத்தனை நாட்கள் ஆகியும் அந்த உறவின் மனதில் இருக்கும் பாசத்தை புரிந்து கொள்ள உனக்கு தகுதி இல்லை. தகுதியில்லாத ஒருவன் சொல்லும் வார்த்தையை நான் எதற்காக கேட்க வேண்டும்? எனக்கு பிடித்த வாழ்க்கையை கட்டாயம் நான் வாழ்வேன். எனக்கு பிடித்த உறவை நான் சந்தோஷமாக வைத்துக் கொள்வேன். உன்னால் ஆனதை பார்த்துக்கொள் என்று சவால் விட்டு வந்திருக்கிறது அந்த உறவு. கூடிய விரைவில் உன்னிடத்தில் இருந்து மனம் திறந்து பேசி ஒன்றாக வாழ்வேன் என்று சத்தியம் செய்து சவால் விட்டு அந்த உறவை கண்டுகொள். நாளை என்பது அந்த உறவை உனக்கு அடையாளம் காட்டும். அந்த நாள் என்பதை புரிந்து கொள். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.